இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு திருவருகை காலத்தின் 3ஆம் ஞாயிறு விழாவினை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இன்றைய நாள் சிந்தனை என்பது மகிழ்ச்சியை மையப்படுத்தி இருக்கின்றது. அதாவது இயேசுடைய வருகை, பிறப்பை மையப்படுத்திய நாள். அதுவும் குறிப்பாக லத்தீன் மொழியிலே கௌதாத்தே என்று சொல்வார்கள். அது ஆங்கிலத்தில் ரிஜாய்ஸ், மகிழ்ச்சியாக இருங்கள், ஆண்டவர் உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார், உங்களோடு வாழ்வதற்காக, உங்களோடு இருப்பதற்காக என்று நமக்கு செய்தி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆகவே அன்புக்குரியவர்களே, ஒரு சிறிய ஜெபத்துடன் நம்முடைய நாளை இன்றைக்கு நாம் ஆரம்பிப்போம். என்றும் வாழும் எங்கள் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகின்றோம், உம்மை புகழுகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும், எங்களுடைய பாவக்கரைகள் அகற்றப்பட வேண்டும், நாங்கள் புனிதப்படுத்தப்பட வேண்டும், எங்களுடைய ஆன்மா தூய்மையானதாக இருக்க வேண்டும் என்பதற்காக உம்முடைய இரத்தத்தையும் உம்முடைய உடலையும் எங்களுக்கு கொடுத்திருக்கின்றீர். உம்முடைய இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி எங்களை மீட்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். நாங்கள் ஒவ்வொரு முறையும் எங்களுடைய செயல்களால், சிந்தனைகளால் உம்மை விட்டு அகன்று சென்றாலும் நீர் எங்களை கைவிட்டு விடாமல் என்றும் எங்களோடு எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கின்றீர். அதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். இதோ இந்த நாளிலே நாங்கள் சிந்திக்க இருக்கின்ற தலைப்பு மகிழ்ச்சி. எங்களுடைய வாழ்வில் எப்பொழுதும் நிரந்தரமாக இருக்க வேண்டிய ஆற்றலையும் அருளையும் அளித்தருள எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, மகிழ்ச்சி என்று சிந்திக்கின்ற பொழுது எல்லாருடைய வாழ்விலும் தேவையான ஒன்று. அதாவது குழந்தைகள் முதல் முதியவர்கள் வரை மகிழ்ச்சி என்பது தேவைப்படுகின்ற ஒன்று. குழந்தைகள் எப்படி மகிழ்ச்சியாக இருப்பார்கள்? அவர்கள் தங்களுடைய பெற்றோர்களோடு இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெற்றோரிடமிருந்து அன்பையும் அரவணைப்பையும் பெறுகின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். பெற்றோரிடமிருந்து பாதுகாப்பு உணர்வை அவர்கள் பெறுகின்ற பொழுது மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அதேபோன்று அவர்கள் விரும்புகின்ற உணவை உட்கொள்ளுகின்ற பொழுது, அல்லது அந்த விரும்புகின்ற ஒன்று தன்னுடைய பெற்றோரிடமிருந்து அவர்களுக்கு கிடைக்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் விளையாடுவதற்கு விளையாட்டு பொருள் என்று ஒன்று தேவைப்படுகிறது. அது இருந்தாலும் மகிழ்ச்சியாக இருப்பார். அதே நேரத்தில் பெற்றோர்களோடு விளையாடுகின்ற பொழுது, பெற்றோர்களோடு விளையாடுகின்ற பொழுதும் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். ஆகவே எந்த ஒரு மகிழ்ச்சியிலும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு அடிப்படை உண்மை என்னவென்றால், ஒருவர் தனிமையில் இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைவதில்லை, ஒருவர் மற்றவருடைய உடனிருப்பில் இருக்கின்ற பொழுது, மற்றவரோடு தொடர்பில் இருக்கின்ற பொழுது மகிழ்ச்சி அடைகின்றார்கள். அது குழந்தைகளுக்கும் பொருந்துகிறது என்பது முதல் உண்மையாக இருக்கின்றது. இரண்டாவதாக, வளருகின்ற இளைஞர்கள் என்று பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு அடிப்படையில் தேவைப்படுவது பேச்சு துணை. யாராவது அவர்களிடம் பேச வேண்டும், அவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும், அல்லது அவர்களிடத்தில் மற்றவர்கள் பேச வேண்டும். அதுபோன்று ஒரு சிலருக்கு படிப்பது என்பது விரும்பக்கூடிய ஒன்றாக இருக்கும், மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். ஒரு சிலருக்கு விளையாடுவது, ஏதாவது ஒரு போட்டிகளில், அதாவது சாதாரண போட்டிகள் என்று சொல்வதை விட, ஒரு சிலருக்கு கிரிக்கெட் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு ஃபுட்பால் பிடிக்கலாம், ஒரு சிலருக்கு பேஸ்கெட் பால், ஒரு சிலருக்கு கபடி, ஒரு சிலருக்கு வாலிபால் என்று ஏதாவது ஒன்றில் அவர்கள் உறுதிப்பட நிற்பார்கள். அதில் அவர்கள் விரும்பி அதை செய்கின்ற பொழுது அவர்களுக்கு ஒரு உத்வேகம் ஏற்படுகின்றதாகவே அதில் அவர்கள் மகிழ்ச்சியை உணர்கின்றார்கள். ஒரு சிலருக்கு நடனம் ஆடுவது. ஆக நடனம் ஆடுகின்ற பொழுது அவர்கள் உடலில் இருக்கின்ற அந்த டென்ஷன், பயம், கவலை இவைகள் அவர்களை விட்டு அகன்று அவர்கள் அந்த ஒரு மகிழ்ச்சியை உணர்கின்றார்கள். ஆக நடனம் கூட சில நேரங்களிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சிலருக்கு உணவை உண்டாலே அவர்களுக்கு மகிழ்ச்சி வந்துவிடுகிறது. ஒரு சிலருக்கு உறங்குவது மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு சிலருக்கு ஜெபிப்பதும் மகிழ்ச்சியை கொடுக்கும், ஒரு சிலருக்கு ஆலயம் செல்வது மகிழ்ச்சியை கொடுக்கும். இவ்வாறாக ஒரு சிலருக்கு நண்பர்களோடு வெளியே சுற்றுவது, அதாவது வார கடைசியிலே ஆண்களாக இருக்கலாம், ஆண் இளைஞர்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், நண்பர்களோடு அல்லது தன்னுடைய கணவனோடு மனைவியோடு எங்கேயாவது வெளியிலே சுற்றி கொண்டு வருவது, ஒரு கடற்கரை பகுதியோ ஒரு மலைப்பகுதியோ என்று சென்று அவர்கள் வருகின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். இவ்வாறு மகிழ்ச்சி பல நிலைகளில் இருந்தாலும் இங்கேயும் நாம் பார்ப்பது என்னவென்றால், தனிமையில் மகிழ்ச்சி அவர்கள் அடையவில்லை, மாறாக இன்னொரு நபரோடு அல்லது இன்னொரு குழுவோடு சேர்ந்துதான் மகிழ்ச்சியை அடைகின்றார்கள். ஆக தனிமை என்பது மகிழ்ச்சியை கொண்டு வராது என்பது இங்கேயும் நிரூபணமாகின்றது. மூன்றாவதாக நாம் பார்க்க இருப்பது பெரியவர்கள். இவர்களில் பலர் பணம் சம்பாதித்தது. இன்னொன்று என்னவென்றால், தன்னுடைய குடும்பம் தன்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்ற போது மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்பதை உணர்கின்ற பொழுது அவர்கள் மகிழ்ச்சியை உணர்ந்து கொள்வது. தன்னை அன்பு செய்ய ஒருவர் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும். அதுபோன்று தான் அன்பு செய்வதற்கு தனக்கு ஒருவர் இருக்கின்றார் என்ற ஒரு உணர்வு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆகவே மகிழ்ச்சி என்பது தன்னிலே இருப்பது தான். ஆனால் அந்த தன்னிலே இருக்கின்ற மகிழ்ச்சியை கண்டுணர்வதற்கு இன்னொருவர் தேவைப்படுகின்றார் என்பதுதான் அடிப்படை உண்மையாக இருக்கின்றது.
ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த மகிழ்ச்சி இரட்டிப்பாக வேண்டுமென்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்கு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற நற்செய்தி ஒரு சில வரையறைகளை கொடுக்கின்றது. அதாவது, உங்களிடம் 2 அங்கிகள் இருந்தால் அவற்றில் ஒன்றை இல்லாதவருக்கு கொடுங்கள். உங்களிடம் அதிகமாக உணவு இருந்தால் இல்லாதவருக்கு கொடுங்கள். அதை போன்று யாரையும் அச்சுறுத்தி பணம் சம்பாதிக்காதீர்கள், பணம் பறிக்காதீர்கள். இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதுபோன்று யார் மீதும் பொய் குற்றம் சுமத்தாதீர்கள். ஏனென்றால் இன்று பல நேரங்களிலே நம்முடைய தேவைகளுக்காக மற்றவர்களை நாம் சீண்டி விடுவதும் உண்டு, பொய் பரப்புரைகள் செய்வதுண்டு, பொய் குற்றங்கள் சுமத்துவதுண்டு. இதுபோன்று பல நிகழ்வுகளை நாம் அன்றாடம் செய்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அவற்றில் நாம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டும். அதுபோன்று உங்களிடம் இருக்கின்ற, அதாவது நீங்கள் செய்கின்ற வேலைக்கு கிடைக்கின்ற ஊதியம் போதும் என்று இருங்கள் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏனென்றால் பல நேரங்களிலே நாம் அளவுக்கு அதிகமாக ஆசைப்பட்டு இருப்பதையும் இழக்கக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுகின்றோம். ஆக அப்படிப்பட்ட பேராசைகள் தேவையில்லை, இருப்பதை வைத்து மகிழ்ந்து வாழு என்று நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, கொடுப்பது சிறந்தது என்று இன்றைய நற்செய்தி நமக்கு கூறுகின்றது. கொடுப்பது சிறந்தது என்று எண்ணுகின்ற பொழுது சில புனிதர்கள் நம்முடைய நினைவுக்கு வருகின்றார்கள். குறிப்பாக குழந்தை தெரேசாள் இந்த உலகிலே வாழ்ந்தது 23 ஆண்டுகள் தான் என்றாலும் இன்று நமக்கு அவர் கொடுத்து சென்றிருக்கிற அந்த புத்தகம், ஒரு ஆன்மாவின் வரலாறு, அவருடைய வாழ்வின் அனுபவம் என்பது இன்றியமையாததாக இருக்கின்றது. இன்று உலகெங்கிலும் அந்த புத்தகம் பயன்படுத்தப்படுகின்றது. பலர் தங்களுடைய ஆன்மீக வாழ்வுக்காக பயன்படுத்திக் கொள்ளுகின்றார்கள். காரணம் என்ன? அவர் அந்த புத்தகத்திலே தன்னுடைய வாழ்வு பிறருக்குரியதாக இருக்க வேண்டும் என்று எழுதுகிறார். அதாவது, நான் எனக்காக வாழ்வதல்ல, மாறாக நான் மற்றவர்களுக்காக வாழ வேண்டும். இயேசுவினுடைய அன்பை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்த மனிதர்கள் தனிமையில் இருக்கின்றார்கள், தனிமையை உணர்கின்றார்கள், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, ஃபியர் போன்ற காரணங்களால் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆக இவர்கள் இதிலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் ஆண்டவரோடு இருக்க வேண்டும். நான் அவர்களுக்காக ஜெபிக்கின்றேன், அவர்கள் ஒவ்வொன்றிலும் கடவுளை கண்டுணர வேண்டும் என்பது போன்று தன்னுடைய வாழ்வை அமைத்திருக்கின்றார். ஆகவே தான் இன்று உலகெங்கிலும் பேசப்படுகின்ற ஒரு பெண்மணியாக இருக்கின்றார். அடுத்ததாக பார்க்கின்ற பொழுது கல்கட்டா அன்னை தெரேசாள் அவர்கள் எந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றார் பாருங்கள். ஏழைகளுக்கான பணி, எளியவர்களுக்கான பணி, நோயாளிகளுக்கான பணி, ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட முதியோர்களுக்கான பணி. ஆனால் அவர் என்ன சொல்லுகின்றார்? நான் செய்யவில்லை, என் வழியாக இயேசு செய்கின்றார். ஆக அவர் தன்னுடைய உடலையும் ஆன்மாவையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கின்றார். எதற்காக? பிறர் பலன் அடைவதற்காக. ஆக ஆண்டவர் அவர் வழியாக தன்னுடைய பணியை, அதாவது ஆண்டவர் விரும்புகின்ற பணி என்ன? நாம் துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு உதவி புரியக்கூடியவர்களாக, துன்பத்தில் இருக்கின்றவர்களுக்கு உடனிருப்பவர்களாக, தனிமையில் இருக்கின்றவர்களுக்கு நம்முடைய நேரத்தை நாம் செலவிடுவதையும் ஆண்டவர் விரும்புகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, நான் என் வாழ்வு எனக்குரியது மட்டுமல்ல, அது பிறருக்குரியதும். நான் மற்றவர்களோடு இணைந்து செயல்படுகின்ற பொழுதுதான் மகிழ்ச்சி என்னில் தென்படும் என்பதை ஆண்டவர் இன்றைய வாசகங்கள் மூலமாக நமக்கு அறிவுறுத்துகின்றார். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருவருகை காலத்தின் 3ஆம் வாரத்தில் இருக்கின்ற இந்த நேரத்திலே இந்த மகிழ்ச்சி ஆண்டவரிடமிருந்தான் வரும் என்பதை இன்றைய நற்செய்தியின் வாயிலாக திருமுழுக்கு யோவான் நமக்கு அறிவுறுத்துகின்றார். என்ன சொல்லுகின்றார்? அதாவது அந்த மக்களால் போற்றப்பட்ட திருமுழுக்கு யோவான் என்ன சொல்லுகின்றார் என்றால், எனக்கு பின் ஒருவர் வருவார், அவருடைய மிதியடிவாரை அவிழ்க்க நான் தகுதியற்றவன். நான் உங்களுக்கு நீரினால் திருமுழுக்கு கொடுக்கின்றேன், எனக்கு பின் வருபவர் உங்களுக்கு தூய ஆவியால் திருமுழுக்கு கொடுப்பார். ஆக இயேசுவை முன்னிலைப்படுத்துகின்றார். நாம் நம்முடைய வாழ்விலே மற்றவர்கள் நம்மை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கக்கூடாது. நம்மை விட ஒருவர் சிறந்தவராக இருக்கின்றார், நம்மை விட ஒருவர் அறிவார்ந்தவராக இருக்கின்றார், நம்மை விட ஒருவர் நல்ல செயல்களை செய்கின்றார் என்றால் அவர்களை நாம் முன்னிறுத்துவதற்கு முற்பட வேண்டும். சுயநலம் இங்கு தேவையில்லை. ஏனென்றால் சுயநலம் அழிவின் பாதையை தான் காட்டும். ஆக திருமுழுக்கு யோவான் போன்று மக்களால் நீங்கள் போற்றப்பட்டு கொண்டிருந்தாலும், உங்களை மக்கள் உயர்ந்த நிலையில் வைத்திருந்தாலும், அவர் எவ்வாறு தன்னை தாழ்த்தி இயேசுவை முன்னிலைப்படுத்தினாரோ அதுபோன்று
நம்முடைய வாழ்வில் நடக்கின்ற ஒவ்வொன்றிலும் இயேசு முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள். அந்த நிலையை நாம் அடைகின்ற பொழுது உண்மையான மகிழ்ச்சி நம் வாழ்விலும் நம்முடைய குடும்பங்களிலும் சூழ்ந்து இருக்கும். ஆகவே அவற்றை சிந்தித்தவர்களாக மகிழ்ச்சியோடு இந்த நாளை சிறப்புடன் தொடங்குவோம். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.